ஈஸ்வர பற்றிய இந்த உபதேசத்தில் நாம் சொல்லக்கூடிய கடமை, அல்லது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் கர்மா என்று கூட சொல்லலாம். கடமை கர்மா என்று, இதைத்தான் இங்கே நித்திய கடன் என்று சொல்லி, இந்த நித்திய கடனில் தான் நாம் மூழ்கி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதையே இன்னும் எதற்கும் பயன்படாத நித்திய கடனில் மூழ்கி வாழ்கின்றோம் இந்த மனித வாழ்க்கை என்று சுட்டிக்காட்டுகின்ற காரணம், நாம் இன்று விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம். அந்த விஞ்ஞான அடிப்படையிலேயே மெய்ஞானத்தினுடைய தத்துவத்தை ஈஸ்வரப்பட்டதிலே அதை எடுத்துக்காட்டி நாம் அந்த உண்மைகளை புரியும்படியாக வழக்க உரை கொடுக்கின்றார்கள். எனவே பொதுவாக கடமை கர்மா என்றால் இந்த கடமையை நாம் அவசியம் செய்ய வேண்டும் அல்லவா என்று சொல்லி, அந்த கடமை கடமை என்றுதான் எல்லாவற்றையுமே எல்லோருமே ஒவ்வொருவரும் தனித்தனியாக எந்த நிலையில் இருப்பவரும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்க. எனக்கு குடும்ப கடமை இருக்கின்றது, என் பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது, என் தாய் தந்தையரை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது, என் மனைவியை, என் கணவனை, நண்பர்களை, தொழில் செய்யும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாட்டை அல்லது தன் உடலை காக்க வேண்டிய கடமை, இப்படி எல்லாமே கடமை 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 என்று சொல்லி, இந்த கடமை எதன்பால் செலுத்துகிறோம் என்றால் அதைத்தான் மிகவும் சக்தி வாய்ந்த உயிரணுவின் இந்த ஆத்ம கூட்டை இந்த உடல் என்ற பிம்ப வாழ்க்கைக்கு சொந்தப்படுத்தி இப்பந்த சுழற்சியிலேயே நம் சக்தியையும் செயலையும் விரயப்படுத்துகின்றோம். ஏன் நித்திய கடனில் மூழ்கி பயன்படாத வாழ்க்கை வாழ்கிறோம் என்று ஈஸ்வரப்பட்டு சொல்லுகின்றால் இந்த முக்கியமான கருத்து இதுதான். உயிரால் உருவாக்கப்பட்ட உடல் தான் இது. இந்த உயிர், இந்த உடலை உருவாக்கியனுடைய நோக்கமே தன்னுடைய வளர்ச்சியை மிகவும் சக்தி வாய்ந்த நிலைக்கு அதை வடித்து எடுத்து செல்வதற்கு, தன் ஒரு வித்து போட்டால் 100 வித்து இயற்கையில் வருகிறது என்றால் அது போன்ற ஒரு ஆற்றலை பெருக்குவதற்குத்தான் உயிர் இந்த உடலை உருவாக்கின்றது. அதனால்தான் இந்த உயிரணுவின் ஆத்ம கூட்டை இந்த உடல் என்ற பிம்ப வாழ்க்கைக்கு, இந்த உடலுக்கும் சரி, இந்த உடலோடு சேர்ந்த நாம் உறவு முறை என்று சொல்லலாம், சொந்த பந்தம் என்று சொல்லலாம், இது எல்லாத்தையுமே இங்கே பந்தம் என்று சொல்லி இந்த சுழற்சியிலே தான் நாம் வாழ்கின்றோம். இந்த சுழற்சியிலே நம் சக்தியும் செயலையும் விரயப்படுத்துகின்றோம். இப்பொழுது முதல்ல சொன்ன மாதிரி என் தாய் தந்தைக்காக, குழந்தைக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, நண்பருக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, உறவு முறைகளுக்காக, தொழிலுக்காக, சொந்தத்திற்காக, நாட்டிற்காக, ஊருக்காக, மக்களுக்காக, இப்படி எல்லாமே நாம் உடல் சார்ந்த நிலைகளிலே தான் இந்த கடமை என்ற சொல்லை அல்லது கர்மா என்ற சொல்லை நாம் கர்மாவை செய்துதானே ஆக வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இங்கே ஈஸ்வரப்பட்டு சொல்லக்கூடிய கடமை அல்லது கர்மா என்பது இந்த உயிர் உருவாக்கி இந்த ஆத்ம கூட்டை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேண்டும். ஏன்னா அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லுகின்றார். நாம் பார்க்கின்றோம் மண், சாதாரண மண் தானே என்று நினைக்கின்றோம். இந்த மண் மணலாகி, மணல் உருண்டு வளர வளர கல்லாகி, பாறையாகி, மலையாகி, இப்படித்தான் அது உறுதி பெற்று மாமலையாக அது மாறுகின்றது. சாதாரண மண் என்று நினைக்கின்றோம், அல்லது தூசி என்று சொல்ல, இந்த தூசிகள் தான் இவ்வளவு பெரிய மலையாக உருப்பெறுகின்றது. ஆக சாதாரண தூசி மண் இவ்வளவு பெரிய மலையாக வளரும் பொழுது, அல்லது வளர்ச்சி வரும் பொழுது, அல்லது மலையாக வாழும் பொழுது, ஏன் மனிதன், அந்த மனிதனை உருவாக்கிய இந்த உயிரணு, அதனுடைய வளர்ச்சியை இன்று நாம் ரிஷிகள் ஞானிகள் என்று சொல்லுகின்றமே, அந்த வளர்ச்சிக்கு கொண்டு செல்லலாம் அல்லவா என்பதுதான் அவருடைய கருத்து. அதற்கு இன்னமும் சில விளக்கங்கள் சொல்லுகின்றன. இன்று நாம் மின்சாரத்தை எடுக்கின்றோம், காற்றிலும் நீரிலும் இருந்துதான் மின் அலையை விஞ்ஞானிகள் எடுக்கின்றார்கள். இந்த உலகில் தோன்றும் மின் அலைகளின் துளிகள் தான் உயிரணுக்கள் யாவையுமே. நாம் உயிரணு, உயிர் என்று சொல்லுகின்றன, இது எல்லாமே மின் துளிகள் தான். இந்த உயிர் துடிப்பு ஏற்படவே இந்த மின் அலை இருந்தால்தான் செயல் கொள்ள முடியும். நீரை பாய்ச்சி சுழல விட்டு மின் அலையை எடுத்து ஒளியையும் பல இயந்திரங்களை இயக்கவும் சாதனை முறை கொண்டு செயலாக்குகின்றோம். இந்த பூமி பல மண்டலங்களிலிருந்து வரும் ஒளி அலைகளையும் அந்த மண்டலங்களின் இயற்கை குணத்தையும் ஒன்றுக்கொண்டு ஈர்த்து எடுக்கின்றதால் காந்த அலையின் ஈர்ப்பினால் ஒவ்வொன்றும் சுழன்று செயல்படுகின்றது. நம் பூமி சூரியன் ஒளி அலையை ஈர்த்து வெளிப்பட்டு இந்த உலக சுழற்சி ஓட்டத்தில் ஒளியே செயல்படுவதும், ஒவ்வொரு உயிரினமும் ஜீவ உடல்களும் இங்கே வாழ்கின்றது என்றால், வளர்கின்றது என்றால் எல்லாமே இந்த காந்த மின் அலையின் சக்தி நிலையில் இருந்துதான் சகலமும் செயல்படுகின்றது.
மின்சாரத்தை நீங்கள் விஞ்ஞானத்தில் மட்டும் காண்கின்றீர்கள். ஆனால் இந்த உடலும் சரி, மற்ற எல்லாம் கோள்கள், நட்சத்திரங்கள், சூரியன் எல்லாமே மின் அலையின் கூட்டு. என்றால் முதலிலேயே உயிர்தான் இந்த மின் துளி. நாம் இந்த மின்சாரம் என்று சொல்கின்றமே, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதனுடைய தொடர் ஓட்டம் ஒன்றுக்கொன்று எதிர்மறை ஆகும் பொழுதுதான் இங்கே அதில் இணைக்கப்படும் பொழுது லோடு என்று சொல்லும் பொழுது இயக்க சக்திக்கு அது வேலை செய்கின்றது. மின்சாரம், வெறும் மின்சாரம் வேலை செய்ய முடியாது. அதற்கு ஒரு இணைப்பை அல்லது எர்த்து கொடுக்க வேண்டும், லோடு கொடுக்க வேண்டும். அதுபோன்றுதான் இப்படிப்பட்ட மின் அலையின் கூட்டு என்று சொல்லும்போது அதுதான் சூரியன், கோள்கள், நட்சத்திரம், அதில் உருப்பெற்ற ஜீவராசிகள், உயிரினங்கள் அனைத்துமே இந்த மின் அலையின் கூட்டு தான். ஆக இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மின்சாரத்தால் எப்படி பல சக்தி வாய்ந்த நிலைகளை இன்று விஞ்ஞானம் உருவாக்குகின்றதோ, இது செயற்கை நிலைக்குத்தான் பயன்படுகின்றது. ஆக முதல்ல ஈஸ்வரப்பட்டு சொன்னது கொண்டு இந்த பிம்பத்திற்கு, உடலுக்காக, பந்தத்திற்காக சொல்லலாம். மின்சாரத்தினால் தான் இன்று உலக மக்களே ஒவ்வொருவரும் சந்தோஷமாக வாழ்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் அந்த உடல் அழியக்கூடியது. அது அழியக்கூடிய உடலுக்காக, அந்த உடல் வாழ்க்கைக்காகத்தான் இந்த மின்சாரத்தை பயன்படுத்தினோமே தவிர, இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி இன்று விண்ணிலே துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலங்களும் ஏகாந்த நிலை கொண்டு எண்ணில் அடங்காது. இந்த சூரிய குடும்பம் மட்டுமல்ல, எத்தனையோ அகண்ட அண்டத்தில் சூரிய குடும்பத்தில் இப்படி வளர்ச்சி பெற்றவர்கள் விண்ணிலே ஒளியாக, அவர்களும் இந்த ஆற்றல் பெற்று அந்த ஆற்றலை வைத்துத்தான் ஒளியாக வாழ்கின்றார்கள். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த குறுகிய மனித உடலை, இந்த காலகட்டங்களைத்தான் வாழ்வாங்கு நம் தாய் தந்தையர் என்ன செய்தார்கள், அவருடைய தாய் தந்தையர் என்ன செய்தார்கள், அவருடைய தாய் தந்தையர் என்ன செய்தார்கள், இப்ப நாம் என்ன செய்ய போன்றோம், நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய போன்றோம், நம்முடைய பேரப்பிள்ளைகள் என்ன செய்ய போன்றோம், அடுத்து வரக்கூடிய சமுதாயம் என்ன செய்யப்படுவது என்றால், அவரவர்கள் என்ன செய்தார்களோ அதே தான் நாம் திரும்ப செக்குமாடு போன்று தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தவிர இதில் நாம் எந்த வளர்ச்சியை நாம் கண்டிருக்கின்றோம்? ஒவ்வொருவரும் தன் பிள்ளைகள் என்று சொல்லலாம். தன் பிள்ளைகளை வளர்க்க எத்தனையோ கடமைகள் அந்த அடிப்படையில் சொல்லலாம். ஆனால் இதற்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், நாம் அவர்கள் விட்டு சென்ற கடமை எந்த அளவுக்கு நாம் செய்திருக்கின்றோம்? என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதற்கு முன் வாழ்ந்தவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், அதற்கு முன் வாழ்ந்தவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், நாமும் அதைத்தான் சொல்ல போயினாக. யார் நன்றாக வாழ்கிறார்கள், யார் முழுமையாக ஜீவனுடன் வாழ்கிறார்கள், யார் நிலைத்த அறிவாக வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு நம்மிடம் விடை இல்லை. அதனால்தான் எதற்கும் பயன்படாத நித்திய கடனிலே மூழ்கித்தான் இன்று ஒவ்வொருவரும் வாழ்கின்றோம் என்பதை தெல்ல தெளிவாக இங்கே ஈஸ்வரப்பட்டு நமக்கு சுட்டிக்காட்டி, ஆக மின் அலையின் கூட்டு என்று சொல்லக்கூடிய இயற்கையினுடைய சக்தி வாய்ந்த நிலையை நாம், அத்தகைய ஆற்றல் நமக்குள் உயிர் அணுவாக துடிப்பு நிலையில் கொண்டு இயக்க சக்தியை நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்க அதை கடவுளாக மதித்து, அதோடு மகர்ஷிகள், ஞானிகள் எந்த விண்ணினுடைய ஆற்றலை பெற்றவர்கள் அழியாத நிலைகளாக வாழ்கின்றார்களோ, வளர்கின்றார்களோ, அழியாத இடமாக, மரணமில்லாத நிலையாக, என்றுமே அழியாத நிலைகளாக, துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலமாகவும் பெரு உலகமாக, ஏகாந்த நிலையாக அவர்கள் எப்படி இன்று ரிஷி பத்தினி என்று வாழ்கின்றார்களோ அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். ஆக இங்கே கணவன் மனைவி என்று சொல்லுகின்றோம், அல்லது தாய் தந்தை என்று சொல்லுகின்றோம், அல்லது பிள்ளைகள் என்று சொல்லுகின்றோம், அல்லது மற்ற உறவு முறை சொல்லுகின்றோம். ஆனால் இறந்துவிட்டால் கணவனுக்கு மனைவி எது, மனைவிக்கு கணவன் எது, தாய் தந்தைக்கு பிள்ளை எது, பிள்ளைக்கு தாய் தந்தை எது? 100 வருடம் 200 வருடம் ஆகிவிட்டால் அதற்கப்புறம் தாய் தந்தையருடைய பேரும் மறந்து விடுகிறது, அவருடைய தாய் தந்தையர் பேரும் மறந்து. இப்படி நாம் காலத்தால் மறந்து போகும் வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக என்றுமே அழியாத நிலைகள் வாழ வேண்டும் என்றால் அதைத்தான் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன் என்று ஈஸ்வரப்பட்டர். இந்த கடமை என்று இந்த உடல் பிம்பத்திற்காக இந்த உயிர் அணுவினுடைய சக்திகளை அடகு வைத்து விடாமல் அல்லது விரயப்படுத்தி விடாமல், இந்த உயிரான்மா உன்னதமான நிலை பெறக்கூடிய அந்த ஆத்ம கூட்டை ஆத்ம ஜோதியாக, பேரருள் பேரொழியாக மாற்ற வேண்டும், மாற்ற முடியும். மாற்றுவதற்குத்தான் இந்த உபதேசமே நான் பல வகைகளிலும் விளக்க உரைகளை கொடுக்கின்றேன். எனவே இந்த காற்று மண்டலத்தில் தான் சகல சக்திகளும் உள்ளது. இந்த காற்று மண்டலத்திலே உயர் சக்தியான எத்தனை நிலைகளை நம் உயிராத்மாவிற்கு உரம் கூட்டி அதற்குள்ளான பக்குவ ஞானத்தை பெற்று மனிதன் தனக்குள் அந்த உயர்ந்த பலத்தை கூட்டி உயர்நிலை பெறலாம். ஆக நாம் உயிராத்மா பலம் கொள்ளும் அந்த நிலை பெற வேண்டும் என்றால் அதற்கு அந்த மகரிஷிகள், ஞானிகள் அருள் சக்தியை, அவருடைய வழித்தொடரை நாம் பெற வேண்டும். அந்த வழியில் நாம் பயணம் செய்து
அந்த சக்திகள் நமக்குள் கூட்டிக் கொண்டால் நாமும் அந்த ஞானிகளைப் போன்று மகரிஷிகளைப் போன்று எக்காலமும் வாழலாம். அதுதான் மனிதனுடைய கடமை, மனிதனுடைய கர்மா என்று ஈஸ்வர பற்றி இந்த உபதேச வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார்கள்.